ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒரு பட்டு சாரீக்கு தான், சில்க் சாரீக்கு தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், அதே டைமில் நல்லா லுக்காகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுங்கள். மெட்டீரியலும் வந்து மினிமம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 3 லைன் சாரீ த்ரெட் யூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டுறேன் பாருங்கள். கிளாஸ் பீடு எடுத்திருக்கேன். கிளாஸ் பீடு, கட் பீடு, அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3mm பீடு, ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். லீஃப் டைப்பில் சீக்வன்ஸ் இப்போ வருதில்ல புதுசாக, அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து ஜர்தோசி வந்து 1/4 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சீவோட எண்டிங்கில் வந்து மேலே வந்து அந்த டிசைன் வரும். ஜர்தோசி வச்சு ஒரு டிசைன் வரும். அதுக்கப்புறம் வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இதில் போடுற ஸ்டெப் தான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அதனால் ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டு காட்டுறேன். அதை வச்சு மிச்ச ஸ்டெப்ஸ்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா திருப்பி அதையே ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருந்தால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல. அதனால தான் வந்து நான் ஒரு ஸ்டெப்பு மட்டும் போட்டு காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டிசைன் தெரியலனா என்னோடய நம்பருக்கு கேட்டு கூட நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிளிப் ஸ்டோன் வந்து ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா, கிளிப் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 கட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 கட் பீடு ஒரு சுகர் பீடு, அதேமாதிரி 2 வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 கட் பீடு ஒரு க்ரீன் கலர், ஏன்னா சாரீ வந்து க்ரீன் கலர், அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் பீடு வச்சு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சென்டரில் மட்டும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவில் பார்டர் டிசைனுக்கு வர எல்லாத்துக்கும் நம்ம வந்து லோட் பண்ணிக்கிட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப்பாக லோட் பண்ணி போனோன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம். அதனால் வந்து இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் கிளாஸ் பீடு, 3mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கு வந்து 2த்துக்கும் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கிராஸாக பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிவிட்டு சிம்பிளாக நெக்குக்கு வரைக்கும் கூட இந்த டிசைன் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கீழே போட்டேன்னா ஒன்று வந்து மேலே ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம எப்படி லோட் பண்ணமோ அதே மாதிரி தான். 2 கட் பீடு ஒரு சுகர் பீடு, 2 கட் பீடு ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் சமிக்கி. இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக லோட் பண்ண போகிறோம். ஸ்லீவோட பேஸுக்கும் அதே மாதிரி பார்ட்ரோட மேலே இருக்க ஸ்லீவோட அந்த கீழே எஜ்ஜுக்கும் பார்ட்ருக்கு மேலே அந்த எஜ்ஜுக்கும் தான் இந்த டிசைன் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த சீக்வன்ஸில் வந்து 2 கிளாஸ் பீடு வச்சு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 3mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ரிப்பீட்டடாக நம்ம போட போகிற டிசைன். இப்போ பாருங்கள், ஸ்லீவோட எஜ்ஜுக்கும் மேலேயும் போட்டிருக்கேன். மேலே வந்து ரஃப்பாக டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைன் தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவில் போட போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு ஸ்லீவ் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் வச்சு தான் இந்த டிசைன் போட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே டிசைன் போடும்போது வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வர்றதில்ல டிசைன் போடும்போது. ஏன்னா வீடியோ எடுக்கிறது வந்து இன்னும் டைம் லேட் ஆகுது. அதனால் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது வந்து அந்த பேசிக் வந்து நல்லா ஈஸியாக டெவலப் ஆகிடுது. புதுசாக என்கிட்ட கஸ்டமர் வந்தாலும் இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது வந்து நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணுறதுனால வந்து ஒரு டிசைன் போட்டால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாமே வரும்னு ட்ரை பண்ணாதீங்க. போட்ட டிசைனே திருப்பி ரிப்பீட்டடாக போடுறத விட அவங்க கொடுக்குற டிசைனை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து நம்ம ஒரு புது டிசைன் போட போகிறோம் அப்படின்னு ஆர்வமாகவும் இருக்கும். அதே டைமில் வந்து நம்மளோட கேட்லாகில் வந்து ஒரு டிசைன் ஆட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஷாப் வச்சுருக்க வந்து எக்கச்சக்கமாக கேட்லாக் ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற டிசைனை காமிச்சு ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு வந்து அவங்க கிட்ட காட்டுறதுக்கு வந்து டிசைன்ஸ் அவ்வளோவா இருக்காது. நம்ம கிட்ட இருக்க பேசிக் டிசைன்ஸ் வச்சு தான் நம்ம போடுவோம். அதனால் வந்து நம்ம அவங்க கொடுக்குற என்ன டிசைனாக இருந்தாலும் அதை நம்ம போட்டு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அது பிடிச்சி போச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்டான டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க கொடுக்குற டிசைனை வச்சு தான் நம்மளோட திறமையை வந்து நம்ம காட்ட முடியும். ஒரு ஜர்தோசி ஒர்க்கோ இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டிசைனில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னு காட்டலாமா? ஒரு 8 மாதிரி ஒரு சுகர் பீடு வச்சு சென்டரில் போட்டிருக்கேன் கேப் ஃபிட்டு. அந்த சென்டரில் வந்து கட் பீடு வச்சு லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கீழே வந்து மேலே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா அந்த க்ரீன் கலர்
கிளாஸ் பீட் கொடுத்து அதை வந்து லோட் பண்ணியிருக்கேன். தெரியுதா டிசைன் நல்லா. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கீழே வந்து ஸ்லீவ் லோட் பண்ண மாதிரி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 கட் பீடு, ஒரு க்ரீன் கலர் கிளாஸ் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீடு, அது மாதிரி லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. 2 கட் பீடு, ஒரு கிளாஸ் பீடு, ஒரு சுகர் பீடு. இந்த கிளாஸ் பீடு மட்டும் உங்கள் சாரீக்கு ஏற்ற கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே லுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெட்டிங் ப்ரைடாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது வந்து நல்லா சூஸ் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த கிளாஸ் பீடு மட்டும். மற்றபடி இந்த சேம் மெட்டீரியல்ஸ் தான், வேறு எந்த மெட்டீரியலும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒருவேளை பார்ட்ரு வந்து சில்வர் கலர் காம்பினேஷனாக இருந்தால் அதில் மட்டும் அந்த சீக்வன்ஸு சில்வர் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஜர்தோசி சில்வர் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த மெட்டீரியல் வச்சு போட்டாலே டிசைன் நல்லா சூப்பராக வரும். நான் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் கிளியராக வேறு ஏதாச்சும் சொல்லணுமா, இல்லை நான் போடுறது பிடிக்கலையா, இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்கிட்ட ஆர்டர் பண்ணணுன்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே என்ன டிசைன் வேணும்னாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணித்தரேன். அதே மாதிரி வந்து நான் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் பண்ணித்தரேன். எதெல்லாம் நல்ல குவாலிட்டின்னு நான் சர்ச் பண்ணி வாங்குகிறேனோ அதை தான் உங்களுக்கும் போட்டு கொடுக்குறேன். என்னோடய ப்ளவுஸஸ்க்கும் அது மாதிரி தான் போடுறேன். இப்போ பாருங்கள், அது மாதிரி வந்து நான் இந்த பக்கம் அந்த பக்கம், அதுக்கப்புறம் நான் வி ஷேப்பில் எங்கெல்லாம் ட்ரா பண்ணனோ அதிலெல்லாம் கட் பீடு வச்சு அந்த சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே இருக்க டிசைன்ஸில் வந்து ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கல, இந்த பக்கம் 3 லீஃப், அந்த பக்கம் 3 லீஃப். அதுக்கு வந்து சென்டரில் வந்து அந்த 1/4 இன்ச்சு ஜர்தோசியை வச்சுட்டு மேலே வந்து ஜர்தோசி, அந்த 1/4 இன்ச்சு ஜர்தோசி வந்து லோடிங் ஸ்டிச் மாதிரி கொடுக்க போகிறோம். வந்து 4 லோடிங் வந்து கொடுத்துருக்கேன். கீழே மட்டும் 5 கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக, கீழே மட்டும் பெருசாக தெரிகிற மாதிரியும், மேலே கொஞ்சம் சின்ன சின்ன லீஃப் மாதிரி தெரிகிற மாதிரியும் போட்டிருக்கேன். இது மாதிரி வந்து சிம்பிளாக போட்டுட்டு பெரிய பெரிய புட்டா போடும்போது வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா லுக்காக தெரியும். நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் போடுறத விட இது மாதிரி பெரிய பெரிய புட்டாவாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக தெரியும். நம்ம புட்டா தான் போட்டிருக்கோன்னே தெரியாது, ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் போட்டிருக்க மாதிரி தான் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், ஜர்தோசி வந்து சென்டரில் கொடுத்துட்டு சைடில் எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை வந்து ஜர்தோசி இந்த நீடிலில் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க வந்து நார்மல் நீடியில் கூட ஜர்தோசி கோத்துட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி தான் லோட் பண்ணணும். இந்த ஒரு ஃப்ளவர் போட்டு காட்டிட்டாலே நீங்கள் அதை வச்சு ஃபுல் ஃப்ளவரும் போட்டு முடிச்சிடலாம். நான் போட்டிருக்கிறது நல்லா கிளியராக தெரியுதா? இந்த ப்ளவுஸோட பட்ஜெட் வந்து நான் வந்து 2000க்கு போட்டு கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ஓகேவா, இல்லை ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒர்க் வந்து நல்லா போட்டு கொடுத்துருவேன். இந்த பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரெல்லாம் இதுக்கு பட்ஜெட் இது ஓகேவா, இல்லை கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி இருக்குது, இது ஓகேவான்னு நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஜர்தோசி வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிசைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் எல்லா வீடியோஸும் பிடிச்சிருந்தா பாருங்கள். நான் ஒரு வீடியோவும் ஒரு டிசைன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டட் டிசைன் ஒரு வீடியோவில் கூட வராது. அதனால் வந்து எல்லா வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த டிசைன் போடுறதுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. நானும் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வீடியோஸ் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கிளாஸில் கற்றுக்கிட்டதை விட இது மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். எதனா ஒரு டிசைன் இப்போ கூட தெரியலன்னா நான் வந்து யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்குறேன். மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிறதுல தப்பு இல்லை, அதை நம்மளும் சரியாக கரெக்டாக பண்ணுறோமான்றது தான் இருக்குது. நம்ம மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா வந்து கற்றுக்கிறது நல்லது தான். தெரியலன்னா கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதனால் வந்து மற்றவங்கள பார்த்து கற்றுக்கலாம், பிரச்சனையே இல்லை. தெரியாத விஷயத்த எப்போ வேணால் கற்றுக்கலாம், எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதுவே புட்டா தான், ஆனால் அதுலேயும் ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கலர் கிளாஸ் பீடு இருக்குல்ல, அந்த கிளாஸ் பீடை வந்து
வச்சுட்டு அதில் வந்து சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் கிளாஸ் பீடு வச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சு ஜர்தோசி வச்சுருந்தால அந்த ஜர்தோசியை வந்து இதை சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அது மாதிரி கொடுக்கும்போது வந்து லுக்கு நல்லா ஃபில்லாக தெரியும். ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியுதா? இது மாதிரி தான் ஃபுல் ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நான் கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் தான் போட முடியுது. ஏன்னா 2 சின்ன பசங்க இருக்காங்க. அதனால் வந்து என்னால் கண்டினியூவாக போட முடியாது. வீக்லி ஒன்ஸ் போகிறேன். தேங்க்யூ.